உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப கடைசியா ஒரு சாங்கியத்தை முடிச்சிட்டா இந்த குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். அப்போ நீங்க அந்த சாங்கியத்தையே பண்ணிடுங்க சாமி. பண்ணிடுறேன். ராமையா, சாமி, எழிலோட ரைட் ஹேண்டையும் சுடரோட ரைட் ஹேண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு கயிறால கட்டுங்க. ஓகே சாமி. ஐயா, உங்க வலது கையை காட்டுங்கய்யா. நீட்டுங்கய்யா. எழில், கடைசி சாங்கியம்பா, தயங்காம கைய நீட்டு. இந்தாங்க. சுடரு, உன் கையை நீட்டுமா. இப்ப உங்க 2 பேரோட கையும் ஒன்னா இணைஞ்சிருக்கு. இதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் கை சேர்ந்து வாழணும். அதுக்கு அடையாளமா தான் இந்த சாங்கியம். இப்ப நீங்க 2 பேரும் கை கோத்தபடியே எல்லாரையும் சுத்தி வாங்க. வா. என்ன பாத்தீங்களா இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம்? நீங்க உங்க 2 பேரோட கையும் கோக்காம நடக்கிறதுனாலதான். உங்க கையை இணைக்கிறதுக்கு இந்த கயிறு மட்டும் பத்தாது, உங்க மனசும் ஒத்து வரணும். நீங்க கை கோத்து நடக்கும் போதுதான் எந்த தடுமாற்றமும் உங்க வாழ்க்கையில வராது. நான் சொல்றேன், 2 பேரும் கைய கோத்து நடங்க. இப்ப அப்படியே உங்க பொண்டாட்டிய நீங்க கையில தூக்கிக்கிட்டு என் மனைவிய எவ்வளவு பெரிய கஷ்ட நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு 3 சுத்து சுத்தி வாங்க. தூக்குப்பா. ஐம் சாரி அங்கிள். இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான்.
ஆனா இத நம்ம ஏத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்றது தான் நல்லது. ஐம் சாரி மனோ. இன்ஃபேக்ட் we should accept the reality. எழிலும் அவங்க அம்மாவும் மனசுல இருக்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ முடிவை சொல்ல வேண்டியது நீதான் மனோ. போலாம்ப்பா. நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன். என்ன லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க போல? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏய், நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். பேசாம போயிடு. ஏன் கோவப்படுறீங்க? இப்படி நீங்க தனியா பேக் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகும்ல. இதுவே நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா சீக்கிரமா பேக் பண்ணி முடிச்சிடலாம். நீங்களும் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம்ல. என்ன நக்கலா? நான் வீட்டை விட்டு போறது நினைச்சு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லடி? ஆமா, பின்ன இருக்காதா? நீங்க என்கிட்ட இன்னும் 3 மாசத்துல என்ன வீட்டை விட்டு அனுப்புறதா சொல்லிருந்தீங்க. இன்னும் 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்களே இங்க இருந்து கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நீங்க என்னதான் சேலஞ்ச் பண்ணாலும் அது உங்களுக்கே ரிவைண்ட் ஆயிடுது. சரி, யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதுதானே நடக்கும். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்தீங்களாமா இந்த சுடருக்கு திமிர? உங்களையே கிண்டல் பண்ணிட்டு போறா. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டு கடைசியில இப்ப நீங்களே இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சேம்மா. ஏய் செல்வி, இன்னைக்கு நான் இங்க இருந்து போறேன். ஆனா எப்படியாவது திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துருவேன். ம், அது வரைக்கும் இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீதான் எனக்கு சொல்லணும். ஆ, அந்த சுடர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவ எழில் பக்கம் நெருங்கவே கூடாது. சரிங்கம்மா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ஆண்டி, இந்த வீட்ல இருந்து கிளம்ப போறேன். உங்க எல்லாரையும் கண்டிப்பா நான் மிஸ் பண்ணுவேன். மனோ, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நல்ல நேரம் முடிய போகுதுமா, சீக்கிரம் வா. வந்துட்டேன் ஆண்டி. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.